குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து காலையிலேருந்தே பயங்கர வேலைங்க. நிறைய ஒர்க் வந்து பெண்டிங்காக இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே காலையில் குட்டீஸை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு போய் முடிச்சுட்டு இப்போ தான் வந்தோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:10 ஆகிடுச்சு. பிள்ளைகளை ஸ்கூல்லேருந்து விட்டுட்டு வரும்போதே வந்து ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ நான் ஒரு இது ஷார்ட்ஸ் உங்களுக்கு போட்டிருந்தேன் தெரியுமா, வாரத்தில் 5 நாளும் ஃபிஷ் அப்படின்னு. அது சும்மா சொல்லலை, எங்கள் வீட்டில் நிஜமாகவே வாரத்தில் 5 நாளும் ஃபிஷ்ஷு தான். குழந்தைங்கள விட்டுட்டு வரும்போது முக்கால்வாசி இங்கே எல்லாருமே ஃபிஷ் பிரியர். எனக்கு வந்து ஆக்சுவலி ஃபிஷ்ஷை விட சிக்கன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் சம்டைம்ஸ் எனக்கு அந்த க்ரேவிங் வரும் ஃபிஷ்ஷு சாப்பிட்ணும் அப்படின்னு. ஸோ இது வந்து நான் வெளியே வச்சுட்டு போயிட்டேன். நான் இன்றைக்கி வந்து வெளியே கிளம்பும்போது ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து என்னோடய பேசிக் எவ்ரிடே ஃபிஷ் ஃப்ரை தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கும். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்து என்னோடய ஃபிஷ் ஃப்ரையில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா பவுடர், லெமன் ஜூஸ் இல்லைனா வினிகர், சால்ட்டு, கருவேப்பிலை, அப்புறம் தேங்காய் எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணணும். இப்போ நான் வந்து கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து என்னோடய ஃபிஷ் ஃப்ரையில் நான் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியண்ட் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட இது அவளோட ஃபிஷ் மசாலா. ஜஃப்ரன் இருக்காள், அவள் வந்து மசாலா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கா. அவள் வந்து எனக்கு கருவேப்பிலை பொடி கொடுத்துருக்கா. இதை நான் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் ஃபிஷ் ஃப்ரையில் ஆட் பண்ணுவேன். ஸோ கறி லீஃப் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது. ஸோ இது ஃப்ளேவரும் ஃபிஷ்ஷுக்கு நல்லாயிருக்கும். நமக்கு வந்து கருவேப்பிலை வந்து உடம்புல சேர்ந்த மாதிரியும் இருக்கும். ஸோ அதுவும் நான் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். டைம் இல்லை அப்படின்னா நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுற குழம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மோர் கறி தான். இது மோர் குழம்புன்னு சொல்ல முடியாது, இது வந்து மோர் காய்ச்சியதுன்னு நீங்கள் சொல்லலாம். இது வந்து எப்படி பண்ணணுன்னா, இது ஆக்சுவலி நான் வீடியோ எடுத்துருக்கணும், பட் எனக்கு டைம் இல்லை. இது பண்ணுறதுக்கு ஹார்ட்லி ஒரு 2 minutes ஆகுங்க. தயிரில் உப்பு போட்டு தனியாக ஒரு பவுலில் வந்து நல்லா விஸ்க் பண்ணி வச்சுருங்க. தேங்காய் எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம், நிறைய 4-5 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வரமிளகா கூட போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் தாளிச்சிட்டு வெங்காயத்தையும் போட்டு இஞ்சியும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துடணும். இந்த கோல்டனாக ஃப்ரை ஆகும் தெரியுமா, அந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோன்னா மஞ்சள் பொடி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து சட்டி வந்து செம்ம ஹாட்டாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes கழித்து நம்ம இன்னொரு பவுலில் தயிரும் உப்பும் கலந்து வச்சுருக்கோம்ல, அதை நீங்கள் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சட்டியோட சூடுலேயே வந்து அந்த தயிர் வந்து வார்ம் ஆயிரும். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கும். இல்லாட்டி சூடாட்டு நீங்கள் தயிரை ஊற்றிட்டீங்க அப்படின்னா தயிர் அப்படி பிரிஞ்சு போயிடும். தண்ணி தனியாக அந்த தயிரோட அந்த ஃபேட்டு தனியாக வந்துடும். அதனால் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் கூல் ஆனதுக்கப்புறம் தயிரை ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி க்ரீமியாட்டு மோர் கறி. இதுதாங்க என்னோடய கோ டு. ரைஸ் வச்சுட்டேன் நான். ஸோ இந்த மோர் கறி தான் வந்து, இந்த மோர் கறிக்கு எந்த கூட்டுமே தேவையில்லை, உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை மட்டும் இருந்தால் போதும். அதனால தான் ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி இன்றைக்கி பிளான் பார்த்திங்கன்னா கப்பை வாங்கினது கொஞ்ச நாள் ஆச்சுங்க, அதை யூஸ் பண்ணணுன்றேன். பட் இப்போ எனக்கு டைம் இல்லை. ஏன்னா வந்து அடுத்து மகாவை பிக் பண்ண போகணும். ஸோ அதனால் இன்றைக்கி மேபி ஈவினிங் வந்து கப்பை வந்து அவிப்பேன். அவிக்கும் போது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஓகே, ஸோ இதுதாங்க இன்றைக்கி மார்னிங்லேருந்து நடந்த விஷயங்கள். எதுக்கு அழுக மஹி இந்த மாதிரி தாங்க குறும்பு பண்ணிகிட்டே இருப்பாள். ஸோ சார் நானும் சதீஷும் எங்கே ட்ராப் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்கு. சதீஷ் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்க போயிருக்காங்க. இது வந்து கரெக்டாக ஆசாரிப்பள்ளம் இருக்குல்ல, அந்த ஹாஸ்பிட்டல் அந்த இடம் தானே இது. இந்த இடத்தோட பேர் என்னது? ஆமாம், ஆசாரிப்பள்ளம் ரோடு இருக்குல்ல, அங்கே தான் இருக்குது இந்த ஃப்ரூட் ஷாப்பு. இங்கே தான் இன்றைக்கி வாங்க போகிறோம். ஸோ இங்கே தான் வந்திருக்கோம் ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்கு. வீட்டுக்கு போயிட்டு என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்கோன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த வாரம் வந்து வாங்கின ஃப்ரூட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஏத்தம்பழம், அதுக்கப்புறம் 1 கிலோவுக்கு வந்து பச்சை பழம், அப்புறம் சப்போட்டா, இது வந்து இந்த பர்பிள் ட்ராகன் ஃப்ரூட்டு. இந்த வாட்டி சம்மர் வந்ததுனால ஸ்ட்ராபெரிஸ் வந்துருக்குங்க. ஸோ 2 பேக்கெட் ஸ்ட்ராபெரி,
4 ப்ளம்ஸு, அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரூட்ஸ் கிடையாது, ஆனால் என்னோட கிரேவிங் ஹிட் ஆனதில் ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா, அதுக்கப்புறம் கிவி. இந்த வாட்டி கிவி வாங்கியிருக்கோம் நாங்கள். இந்த வாட்டி ஆக்சுவலி வேறு ஒரு ஃப்ரூட் ஷாப் போயிருக்கோம்ல, அதனால் அங்கே இருந்துச்சு, அங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு, அதனால் கிவி வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ஆரஞ்சஸ், பொமிக்ரானட், சீட்லெஸ் கிரேப்ஸு, சாலட் குக்கும்பர், அப்புறம் 2 கிலோ ஆப்பிள், இது வந்து அந்த கிறிஸ்பி ஆப்பிள், சீத்தாப்பழம். அதுக்கப்புறம் இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக வாங்கின ஃப்ரூட் வந்து இந்த வாட்டர்மெலன், 2 வாட்டர்மெலன். சம்மர்னால நிறைய வாட்டர்மெலன் வந்திருக்கு. அதில் இது வெளியே எல்லோவாக இருக்கும், ஆனால் உள்ளே ரெட் கலரில் இருக்கும். இது வெளியே க்ரீன் கலரில் இருக்கும், ஆனால் உள்ளே எல்லோ கலரில் இருக்குமா. ஸோ அதனால் இது வாங்கியிருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி வாட்டர்மெலன் வந்து பிக் பண்ணுறதுக்கு மெயின் இது வந்து அந்த வாட்டர்மெலன் பார்க்குறதுக்கே வந்து அசிங்கமாக இருக்கணும். அப்படிப்பட்ட வாட்டர்மெலனை வந்து நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்களா, இந்த மாதிரி எல்லோ பேட்ச் வந்து நல்லா பெருசாக எல்லோ பேட்ச் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய ஸ்க்ராச்சஸ் எல்லாம் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த வாட்டர்மெலன் ஸ்வீட்டுன்னு அர்த்தம். ஸோ இவ்வளவு ஃப்ரூட்ஸும் சேர்த்து எங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் அந்த பால்கோவா, மஸ்கோத் அல்வா வாங்கினேன் பாருங்க, இதை ஷேர் பண்ண மறந்துட்டேன். இந்த ஹல்வா நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி இந்த ஹல்வா வந்து எங்கள் ஊரில் மட்டும்தான் கிடைக்கும், தூத்துக்குடி அந்த சைடில் தான். மேபி இப்போ எக்ஸ்போர்ட்டு அந்த மாதிரி வர வாய்ப்புகள் அதிகம், பட் எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ்ஸுங்க மஸ்கோத் அல்வா. அதுவும் இந்த பர்டிகுலர் பிராண்டு, இன்னொரு பிராண்டும் இருக்குது, அதுவும் நல்லாயிருக்கும். அந்த பிராண்ட் நேம் மறந்துடுச்சு. தேங்காய் பால் அண்ட் தேங்காய் எண்ணெய் வச்சு பண்ணுவாங்க, வேறு லெவலில் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 2ம் இன்றைக்கி எனக்கு கிரேவிங் வந்துருச்சு, அங்கே பார்த்தேன்னா அதனால் வாங்கினேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து பில்லு வந்து 2030 ருபீஸ். ஸோ இது வந்து இதில் நான் இப்போ என்ன பண்ணுவேன் பார்த்திங்கன்னா, நான் வாங்கிட்டு வரும்போது பாக்ஸில் வச்சு தான் வாங்கிட்டு வருவேன். ஸோ தனியாட்ட அத்தைக்கு வந்து நான் பாக்ஸில் வச்சு கொடுத்துருவேன். லாஸ்ட் டைமே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கொடுக்க மாட்டிங்களான்னு. சில்லி கொஸ்டின் தான், பட் நான் வந்து குழந்தைங்களுக்கு கட் பண்ணி கொடுப்பேன். நான் கட் பண்ணி வெட்டி கொடுக்குற டைமில் தான் அவங்க சாப்பிட்ணுன்னு இல்லை. ஸோ அதனால் அவங்களுக்கு தனியாக கொடுத்துருவேன் நான். அவங்களுக்கு வந்து எப்போ தேவையோ அப்போ அவங்க சாப்பிட்டுப்பாங்க, என்ன வந்து டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சத்தியமாக இதெல்லாம் சொல்கிறது வந்து சில்லியாக இருக்கும், பட் கொஸ்டின்ஸ் வந்து மாதிரி கேட்குறாங்க, அதனால வந்து சொல்லி தான் ஆகணும். ஸோ உங்கள் ஊரில் வந்து இவ்வளோ ஃப்ரூட்ஸ் வாங்குறீங்கன்னா எவ்வளோ ரேட் வரும்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரூட் பவுல் ஆஃப் த டே. இதில் குக்கும்பர், ஆரஞ்ச், ஸ்ட்ராபெரி, ப்ளம்ஸ், பனானா அண்ட் ட்ராகன் ஃப்ரூட். ஆக்சுவலி 3 to 4 தான் வைப்பேன், இன்றைக்கி தானே வாங்கிட்டு வந்திருக்கேன், அதனால் கொஞ்சம் வெரைட்டியாக ஒரு பீஸ் எல்லாத்துலேயும் வச்சுட்டேன். என்னது அது? அப்படியா, அதுதான் இப்படி நீங்கள் போட்டிருக்கீங்களா? எடுத்து வை, மொதல் பேப்பர்ஸ்லாம் எடுத்து புக்கில் வை. மஹிமா அண்ணா அக்காவோட அந்த புக்கில் எல்லாத்தையும் எடுத்து வை. ஓ, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கொடுக்கணுமா? எல்லாம் பறக்கு, அழகாக இருக்குது பேட்டர்ன்ஸ் எல்லாம், சூப்பர். ஒரு ராக்கெட் பண்ண முடியும். சரி, முதல்ல இது பேப்பர்லாம் எடு. என்னது? சாயில். சா சா ta sa sa ta ta sa sa டேய் சொல்லு. sa ta sa ta சாயில் சா. இது பாரு கழுத்துல இஸ் சொல்லு. ஹிஸ் சொல்லு. மஹி இங்க பாரு. ஹிஸ் என்ன பாரு. ஸ்னேக் சொல்லு. ஸ்னேக். சரி, இங்க பாரு அம்மாவை பாரு. சா சொல்லு. சா சீட். தீடு இல்லம்மா, இங்க பாரு. இங்க பாரு. இங்க பாரு அண்ணா என்ன பாரு. சொல்லு. இங்க பாரு அம்மா சொல்லது சொல்லு. சீடு சொல்லு.
என்னதுடா அது? இதான் மகாவோட ஃபேவரட் புக்குங்க. என்கிட்ட ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டு வாங்கின ஒரு புக்கு வந்து கயோட்டி பீட்டர்சன். இவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு பார்த்துக்கோங்க. இதை பார்த்து மகா நிறைய அனிமல்ஸை பற்றி நிறைய அனிமல்ஸ்கிட்ட கடி வாங்கியிருக்காரு. மகா வந்து இவர்கிட்ட வந்து நிறைய அனிமல்ஸை பற்றி படிச்சிருக்கா. ஸோ அதனால இவரோட பெரிய ஃபேன் மகா. ஸோ இவரோட புக்கை வந்து என்கிட்ட கேட்டா. இது டாட்போல், இது ப்ளூ கிரேஃபிஷ், இது ஃப்ராக் எக்ஸ். இது வந்து அவனே புதுசா ஒரு நியூ ஸ்பீஷீஸ் கண்டுபிடிச்சதா. ப்ளூ கிரேஃபிஷ் அழகா இருக்கு. தி எம்பரர் மஹி. அப்பா ஆக மொத்தம் மஹிக்கு வந்து சானாவும் வராது, சானா மட்டும்தான் வராதா? டே சானாவும் வராது, பானாவும் வராது, பேர் மட்டும் சூப்பரா பண்ணிய பாரதி. ஹிஸ் கார்டன். இது உல்வரின். இது வந்து உல்வரின்க்கு குட்டி இல்ல பைன் மாட்டு. அடயா, இது நீ ஒட்டினியா? ஸ்டிக்கர்ஸ் தந்தாங்களா அந்த புக்லயே? இது நார்மல் கன். இது வெஸ்டர்ன் டைம். இது மோஸ்ட் deadliest venomous species in the Sonoran Desert. Okay. அம்மா இது Sonoran. I am old. இது பாரு giant desert. இப்படிதாங்க ஆக்சுவலி இருக்கும். இந்த ஈவினிங் டைம்ல நிறைய புக்ஸ் எடுத்துனா இவ இங்க ஒரு சைடு ஒன்னு சொல்லுவா, இவ இங்க ஒரு சைடு சொல்லுவா. Giant desert அம்மாக்கு எனக்கு வந்து ஆக்சுவலி நான் பயப்படக்கூடிய ஒரு ஜந்துல வந்து இந்த சென்டிபீடு ஒன்று. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்குது. என்ன தெரியுமா? என்ன, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இங்கே இல்லை கதையை சொல்லியேன் கேளு. இங்கே வா மஹி, முன்னாடி வா, கதை சொல்லியேங்க. என்னோட கதை கேட்கணுமா உனக்கு? சின்ன பிள்ளைகளோட ஸ்டோரி. சின்ன பிள்ளையில வந்து நான் சராச்சி எல்லாரும் இந்த மாதிரி தரையில தான் படுப்போம் எங்கள் பழைய வீட்டில். சரியா, வரிசையாக பாய் போட்டு தரையில் படுப்போம். நான் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் அப்போ படிச்சுட்டு இருப்பேன். சரியா மஹி? அப்போ படுப்போம். ஒரு நாள் இருக்கலாம், நான் இந்த மாதிரி தான் ஒன்றை மாதிரி தான் படுத்திருந்தேன். அப்போ என் காலில் ஏதோ இப்படி ஊறுறது மாதிரி இருந்துச்சுங்க. நான் என்னடா ஊறுகு அப்படின்னு சொல்லி இப்படி பிடிச்சிட்டேன். சரியா, இது பார்த்தா இதில் வந்து இப்படி தடுத்து இருந்துச்சு. அதனால என்னதுடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமில் போய் பார்க்குறேன். இவ்வளோ யானை குட்டியா, இவ்வளோ பெரிய பூரா கடிச்சிருச்சு என்ன காலை வந்து நான் பயந்த பேண்ட்டுக்குள்ளே போயிட்டது. பேண்ட்டுக்கு வெளியே இல்லை, பேண்ட்டுக்கு உள்ளே ஆக்கும். அதனால இப்படி பார்த்து கடிச்சிருச்சு பெரிய பூரா. அதனால பூரானை வந்து அடித்து கொன்னுட்டு கால் வந்து அந்த பூரான் கடிச்சா மட்டும் கால் வந்து ஏதோ ஒரு 50 கிலோ பாறையை மேலே வச்சா எவ்வளோ வெயிட் இருக்குங்க, அது மாதிரி எனக்கு கால் வலி. எங்கள் ஆச்சி வந்து சங்கு புஷ்ப இலையை எடுத்து போட்டு விட்டாங்க அந்த விஷம் போகிறதுக்கு. நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 hours போல் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப வலியும் சரி, எனக்கு வீக்கமும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதில் இருந்து நான் பூரானை வந்து கொல்லவே மாட்டேங்க, ஏன்னா எனக்கு பூரானா ரொம்ப பயம். சதீஷ், உனக்கு இந்த ஸ்டோரி தெரியுமா? இங்க பாருங்க, நீங்க வந்து எந்த சைடோ இந்த சைடு எப்படி தெரியுமா? இதுதான் இந்த பையதான் எனக்கு அடிச்சான். சென்டிபீட் இருக்குல்லம்மா, இந்த சென்டிபீடுக்கு வந்து இதுவும் சேமா தானே இருக்கு. அப்ப இது தலைன்னு தெரியாம இப்போ ஒரு அனிமல் வந்து இந்த சைடு தான் டேல், இந்த சைடு தான் இங்க டேல், இங்க வந்து ஃபேஸ், இங்க இதுதான் ஃபேஸ், இதுதான் டேல். நிறைய அனிமல் ரெண்டு சேமா இருக்குனால சரி கதை ஓகே ரெண்டு சேமா இருக்கறனால பின்னாடி வந்து வாழை கடிச்சிடும். தலையை கடிச்சா அதுக்கு போயிடும்ல. வாழை கடிச்ச விஷம் இல்ல, தலைன்னு நினைச்சு வாழை கடிச்சிடும். அதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி கடிச்சிடும். அதுக்கு அவ்வளோ பாய்சன் இருக்குங்க. பை பை எம்பரர். ஸோ இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்கியிருந்த கப்பை வந்து ஃபுல்லாமே கெட்டு போயிடுச்சு. ஏன்னே தெரியல, கொஞ்ச நாள் ஆனதுனாலையான்னு தெரியல, பட் கம்ப்ளீட்லி ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ இதை அப்படியே தூர போட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி தூர போடும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
நான் இன்றைக்கி ஆக்சுவலி இதை அவிச்சிட்டு உங்களுக்கு இதுக்கு கூட வந்து ஒரு சட்னி பண்ணுவேன். அந்த சட்னி வந்து செஞ்சு காணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். காந்தாரி மிளகா இருந்துச்சா அதை வச்சு, பட் கம்ப்ளீட் ஃபெயிலியர். இப்போ நான் வந்து இந்த கப்பை ஆக்சுவலி இதில் பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த செஸ்ட் ஆஃப் ட்ராயரில் ஒரு ஹேண்டில் மிஸ் ஆகுது பாருங்கள். அது எங்கே போச்சுன்னு தெரியலையே, அசிங்கமாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இந்த கப் காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் ப்ளாகில் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு குழந்தைங்க டியூஷன் போயாச்சு. ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் குவைட் டைம், இந்த டைம் தான். இந்த குட்டீஸ் வந்து டியூஷன் போன டைம் தான் எனக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் மாதிரி நான் இருந்து என்னோடய ஒர்க்கெல்லாம் பார்ப்பேன் டின்னர் வரைக்கும். சதீஷ் என்னையே வீடியோ எடுடா, எனக்கு இந்த மஸ்கோ தல்வாவை பிரிக்கிறத காணிக்கணும்னு சொல்லியே வீடியோ எடுக்க மாட்டாங்க. அப்படிதானே? அப்படிதானே சதீஷ்? ஆனால் லூசு பிள்ளையா இருப்பா போல இருக்கேன் அப்படின்னு. ஸோ இங்கே பாருங்க, இதுதான் இந்த மஸ்கோ தல்வா. ஆக்சுவலி நான் வந்து என்னோட பிளாகில் ரொம்ப வருஷம் முன்னாடி செஞ்சுருக்கேன், ஆனால் இந்த டேஸ்ட் வந்து வரல. இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீட், மைதா, மில்க், கோகோனட் மில்க், சுகர், கேஷ்யூநட். ஸோ இது வந்து அந்த கோதுமை மைதா இதுலேருந்து எடுக்கக்கூடிய பாலை வச்சு பண்ணக்கூடியது. ஸோ நான் என் பிளாகில் ஆக்சுவலி மஸ்கோ தல்வா ஷேர் பண்ணியிருக்கேன் ரெசிபி, கைண்ட் ஆஃப் சிமிலர், ஆனால் இந்த டேஸ்ட் வராது. நானே ஒத்துப்பேன். இது எப்படி இருக்கும்னு உங்ககிட்ட காணிக்கிறேன். இப்படி தான் இருக்கும். இல்லை அவுட்டரில் வந்து ஒரு சுகர் கோட்டிங் மாதிரி இருக்குல்ல, திருநெல்வேலி அல்வா மாதிரி இருக்காது, இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட் வந்து ஃபுல்லி கோகோனட். ஸோ உங்களுக்கு கோகோனட் மில்க், கோகோனட் ஆயில் ஃப்ளேவர் பிடிக்கும்னா இது கண்டிப்பாக பிடிக்கும். வேணுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டின்னர்லாம் முடிச்சிட்டேன். ஆக்சுவலி இன்றைக்கி டின்னர் பார்த்தீங்கன்னா நான் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணியிருந்தேன். என்னென்னா நேற்று வந்து நாங்கள் ஹோட்டலில் தான் வாங்கியிருந்தோம், ஆப்பமும் சிக்கன் சால்னா அதுதான் வாங்கியிருந்தோமா. ஸோ அப்போ லெஃப்ட் ஓவர் சால்னா நிறைய இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் இன்றைக்கி வந்து தோசைக்குள்ளாடி முட்டை சால்னாலாம் வச்சு ஸ்டஃப் பண்ணி சூப்பராக ஒரு டிஷ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், ஐயோ இந்த டிஷ்ஷை நம்ம அழகாக விலாக் எடுத்துருக்கலாம் அப்படின்னு. நான் நம்மளுக்கு என்ன சொல்ல, டயர்ட் ஆகிட்டோன்னு வைங்களேன், கடகடன்னு வேலையை முடிச்சுட்டு போய் தூங்குவோம், எப்படா தூங்குவோம் அப்படின்னு தான் இருக்கும். இன்றைக்கும் எனக்கு அது மாதிரி தான், செம்ம டயர்டுங்க. அதனால் நான் விலாக் இன்றைக்கி எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறதையே மறந்துட்டேன். ஆனால் கிச்சன்லாம் இப்போ க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள், ஃபுல் க்ளீன்டு. தரை க்ளீன் பண்ணல, ஏன்னா மஹிட்ட டிஷ்வாஷரில் லோட் பண்ண சொல்லியிருந்தேன்னா பொடி போடு மஹி, டிட்டர்ஜென்ட் போடுன்னு சொன்னேன், அவள் ஃபுல்லாக சிந்திட்டான். பட் எனக்கு இன்றைக்கி தூக்குறதுக்கு மூடு இல்லை, அதனால் நாளைக்கு தான். ஸோ குட்டீஸ் எல்லாமே மேலே போய் படுத்தாச்சு. நான் அதனால நினச்சேன் சரி கொஞ்சம் மாவும் இருந்துச்சு. நான் டின்னர் சாப்பிடல. ஆக்சுவலாக டின்னர் செஞ்சுட்டு இருந்த டைமில் எனக்கு வந்து பசியும் இல்லை, இப்போ லைட்டாக பசிக்குது. சரி ஓகே, கட் பண்ணது சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து நான் இப்போ ஒரு 2 தோசை வந்து விட போகிறேன், அதை உங்கள் கூட காணிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். இன்ஃபேக்ட் நான் வந்து இந்த சிக்கன் சால்னா வந்து ஒரு கண்டெய்னர் இருந்துச்சா, அதை வந்து அப்பா என்ன சூடாக இருக்குது இல்லைங்க, அதை நான் மைக்ரோவேவில் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன். ஹீட் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு வந்து இப்போ செஞ்சு காணிக்கிறேன். மைக்ரோவேவ் ஆக்சுவலி க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. டன். இங்கே பாருங்கள், இது வந்து நேற்று உள்ள சால்னா. நீங்கள் வந்து எந்த இது வேணாலும் யூஸ் பண்ணலாம், லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு அப்படின்னா. செம்ம ஹாட்டாக இருக்குது. ஓகே. ஸோ இந்த டிஷ்ஷோட நேம் நான் உங்ககிட்ட சொல்லலை இல்லை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலோன் பரோட்டா கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலோன் முட்டை பரோட்டா கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சிலோன் முட்டை தோசை. இதுதான் வந்து இதுக்குள்ள டிஷ்ஷோட நேமு. டிஷ் இல்லை, டிஷ்ஷோட நேம். ஸோ நான் வந்து ஒரு 2 தோசை வந்து இப்போ விட போகிறேன். அதுக்கு வந்து நம்ம முட்டை எடுத்துடலாம், 2 முட்டை எடுத்துக்கலாம். இந்த முட்டையை இது சிலோன் பரோட்டா சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது ஹெல்த்தியும் கூட. இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து நமக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். பரோட்டா சாப்பிட்ட இது வேண்டாம்.
ஸோ முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். ரொம்ப சிம்பிளுங்க. பார்த்தீங்களா, நான் ஒத்த கையில் முட்டையை உடைச்சேன். அந்த ஸ்கில் பார்த்தீங்களா, என்னோடய ஸ்கில்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகா. இதெல்லாமே ஆப்ஷனல் தான். பச்சை மிளகா ஆப்ஷனல் தான். வேணா ஆட் பண்ணுங்கள், வேண்டாம்னா விட்டுருங்க. ஆக்சுவலாக இந்த டிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப உப்பு தேவையில்லை. பட் நீங்கள் வந்து லேசாக உப்பும் பெப்பரும் போட்டுக்கலாம். கரண்டி இல்லை. வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். ஆனால் இதில் மெயின் இது பார்த்திங்கன்னா சால்னா ஒரு பெரிய குழிக்கரண்டியே ஊற்றிக்கலாம் நம்ம, ஏன்னா அதுதான் ஃப்ளேவர். ஊற்றிட்டு எத்தனை தடவை டைம்னு போகிறேன் பாருங்கள். இதை நல்லா அடிச்சிடலாம். இதுதான் நம்மளோட ஃபில்லிங். இன்ஃபேக்ட் இதை வந்து நீங்கள் பரோட்டா இதை வந்து தின்னாக திரட்டி இதை ஊற்றி மடித்து குக் பண்ணிங்கன்னா அது வந்து சிலோன் பரோட்டா. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து சிலோன் தோசை தான் பண்ண போகிறோம். ஓகே, தோசைகளை நல்லா காஞ்சாச்சு. தோசை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து தோசை விட போகிறேன். இதுக்கு வந்து ரொம்ப மெல்லுசாகவும் விடாதீங்க, ஏன்னா நம்ம வந்து அந்த அந்த சால்னாவை வந்து உள்ளே விடுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில். இப்போ வந்து எண்ணெய் சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்மளோட அடித்து வச்சுருக்கோம்ல முட்டை சால்னா, அதில் பாதி, ஆக்சுவலி நான் 2 எண்ணெய் விட போகிறேன், அதனால் அதில் பாதி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் வேகட்டும். சைட்லாம் கொஞ்சம் வெந்து வந்தோன்னே தான் நம்ம இதை வந்து மடக்க போகிறோம். நான் சொன்னேன்ல இது சிலோன் பரோட்டா அப்படின்னு, சிலோன் முட்டை தோசை, அதனால் மடக்கணும். ஸோ இது கொஞ்சம் அப்படி வெந்து வரட்டும். ஸோ இப்போ சைடெல்லாம் லேசாக முறுகிடுச்சு. இதை வந்து நம்ம மடக்க போகிறோம். இப்படி ஒரு மடக்கு, இப்படி ஒரு மடக்கு, இப்படி ஒரு மடக்கு, இப்படி ஒரு மடக்கு மடக்கிட்டு இதை திருப்பி போட்டுருங்க. வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அது தேவையில்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி எண்ணெய் வந்து ஊற்றிருக்கோம். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் வேகட்டும். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட தோசை கொஞ்சம் வெந்தாச்சு. இதை திருப்பி போடுங்க. திருப்பி போட்டும் கொஞ்சம் குக் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஸோ இது வேகிறதுக்கு இடையில் நம்ம இதெல்லாத்தையும் கொஞ்சம் கிளியர் பண்ணிடுவோம். ஸோ க்ளீன் ஆஸ் யூ கோ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து வேலை செய்ய 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 நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாட்டு வேலை வந்து சேராது. ஓகே, அவ்வளோதான். நம்மளோட சூப்பர் சிலோன் முட்டை தோசை ரெடி. 1 ரெடி. இப்போ கூட 1 ஊற்றிடலாம். அடுப்பை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். தோசையை நான் ஊற்றிட்டு காணிக்கிறேன், சரியா? நான் ஏன் தோசையை ஊற்றிட்டு காணிக்கிறேன்னு சொன்னேன்னா, ஆக்சுவலி எனக்கு ஒத்த கையில் தோசை விட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதுதான். ஸோ இப்போ நம்ம முட்டை ஊற்றியாச்சு. அதை வந்து நீங்கள் அத்தம் வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணுன்னு இல்லை, இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணால் ஓகே தான். ஓகே, ஸோ சால்னா ஊற்றினதுக்கப்புறம் சுற்றிலும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நீங்கள் வந்து நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது கொஞ்சம் வேகட்டும். அதுக்கடையில் நம்ம இதை வந்து ஒரு தோசைக்கு தான் மாவு இருக்குது, அவ்வளோ வச்சிடும். ஃப்ரிட்ஜே ஓவர்ஃப்ளோ ஆகுதுங்க. ஃப்ரிட்ஜில் சுத்தமாக இடம் இல்லை, ஃபுல்லி ஃபில்டு. நேற்று வந்து சதீஷும் மகாவும் இருந்து இந்த மேக்னெட்ஸை ஃபுல்லாக வந்து அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. அடுக்கி வச்சதில் பார்த்திங்கன்னா 2 மேக்னெட் உடஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு வந்து இந்த சைடு விட சதீஷுக்கு ஆக்சுவலி மகாமஹிக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால. நாங்கள் போன பிளேசஸோட மேக்னெட்ஸ் எல்லாம், ஸோ இதை பார்க்கும்போதெல்லாம் நிறைய மெமரிஸ் வரும். பட் எனக்கு பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோட்டோ இது ரொம்ப பிடிக்குங்க. நான் ரொம்ப டவுனாக இருக்கும்போது நான் இந்த இடத்துல தான் வந்து இருந்து என்னோட இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு வந்து மனசு அப்படி ஒரு ஹாப்பினஸ்
நம்ம வாழ்கிறதே இவங்களுக்கு வேண்டியதானே, அதனால். ஸோ எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஃப்ரிட்ஜை வந்து திறக்கும்போது, இதில் உள்ள ஃபோட்டோ எங்கே தெரியல, ஃப்ரிட்ஜை திறக்கும்போது இதை பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ். சரி, எமோஷன் ஆகாமல் நம்ம தோசையை பார்ப்போம், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். ஸோ இதையும் அதே மாதிரி ஃபோல்டிங், நம்மளோட சிலோன் முட்டை தோசை. ஆக்சுவலாக நீங்கள் வந்து சிக்கன் இருந்துச்சுன்னு வைங்களேன், கொஞ்சம் சிக்கனை வந்து பிச்சு போட்டு இந்த முட்டை கூட சிக்கன் கிரேவி ஏதாவது நீங்கள் வீட்டில் பண்ணுறது லெஃப்ட் ஓவர் வந்துச்சுன்னா அதை வந்து இந்த முட்டை நம்ம அடித்தோம் தெரியுமா, அதில் நீங்கள் சிக்கனையும் பிச்சோ மட்டன் பிச்சோ போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது ஏன் மடங்குவனா நிற்கிது? ஓகே, இப்போ அந்த பக்கமும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். அதுக்கடையில் நம்ம இங்கே தொடச்சதில் க்ளீன் பண்ணிடும். ஓகே, ஸோ இது வெந்ததுக்கப்புறம் காணிக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட சிலோன் முட்டை தோசை ரெடி. அடுப்பு அணைச்சாச்சு. ஸோ நம்மளோட சூப்பர் டெலிஷியஸான தோசை. நீங்கள் வந்து சால்னா வீட்டில் பண்ண சிக்கன் குழம்போ சிக்கன் சால்னாவோ வெஜ்ஜு சால்னா கூட நீங்கள் ஊற்றி இந்த மாதிரி பண்ணலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு பசியே வருது. அவ்வளோதான். சூப்பர், செம்மையாக இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.